வெல்கம் டு குட் ப்ராக்டிஸ் சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட் ப்ராக்டிஸ் 2. இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் என்கிட்ட ஷேர் பண்ண அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல குட் ப்ராக்டிஸ். அதாவது அவங்க குழந்தை 10th ஸ்டாண்டர்டில் இருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டில் டிவி அதை மாதிரி எதுவுமே கட் பண்ணல. அவங்க வீட்டில் டிவி எல்லாமே இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ ஃபோன் வந்துருச்சு, எல்லாமே டிவியை விட ஃபோன் தான் அதிகமாக பார்க்குறோம். பட் ஸ்டில் அவங்க வீட்டில் டிவியும் இருக்குது. அவங்க வீட்டில் அவங்க அம்மா, அந்த குழந்தை, அவங்க அம்மா அப்பா, அவ்வளோதான். வேறு யாரும் பெரியவங்க இல்லை. பிகாஸ் பெரியவங்க இருக்கும்போது டிவி கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்மளுக்கு தெரியும். அண்ட் அந்த வீட்டில் ஃபாலோ பண்ணுற ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே டு சாட்டர்டே யாருமே டிவி பார்க்க மாட்டாங்க. அதாவது குழந்தை வீட்டில் இருக்கும்போது யாருமே டிவி பார்க்க மாட்டாங்க மண்டே டு சாட்டர்டே. பட் சண்டே எல்லாருமே டிவி பார்க்கலாம், அதாவது அந்த குழந்தை உட்பட. அண்ட் மண்டே டு சாட்டர்டே மட்டும்தான் குழந்தை அதுக்கான ஸ்கூல் ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணணும். சண்டே மட்டும் அவங்க வந்து ஸ்கூல் சம்மந்தமாக எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணக்கூடாது. எல்லாமே சாட்டர்டேக்குள்ளே ரேப்அப் பண்ணிடணும். அந்த சண்டே ஒரு நாள் அந்த குழந்தை டிவி பார்க்கலாம், ஃபோன் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், புக் படிக்கலாம், அவங்க பிடிச்ச கேம்ஸ் விளையாடலாம், அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க பண்ணலாம். இதில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அதாவது ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா, டிவி இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக டிவியை நம்ம கட் பண்ணும்போது அது மேலே இன்னுமே ஆர்வம் ஜாஸ்தி வரும். நம்ம 10th வந்துட்டதுனால தான் டிவியை கட் பண்ணிட்டாங்களோ ஐயோ அப்படிங்கிற ஒரு தாட்டே அங்கே இல்லை. டிவி இருக்குது, சண்டே பார்க்க போகிறோம், அவ்வளோதானே, 10 மற்ற நாள் இதை படிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஆன் த ஃப்ளோவில் போயிடுது. இன்னொன்று, ஒரு ப்ராக்டிஸ் ஒரு வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, அது அம்மா அப்பாவும் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று, அந்த பேலன்ஸ். அதாவது வாரத்தில் 6 நாள் உன்னோட படிப்பு அது ரொம்ப முக்கியம்தான், அதை முடிச்சிரு. ஒரு நாள் உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணு அப்படிங்கிறது. எப்போவுமே குழந்தைங்கள பிடிச்ச விஷயத்துலேருந்து பிடிக்காத விஷயத்த பண்ண சொல்லும்போது தான் அந்த வெறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாகும். அதாவது விளையாடிட்டு இருக்கிற குழந்தை கூப்பிட்டு விளையாண்டது போதும் வா படி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. இது வா படின்னு சொல்லலாம் மட்டும் இல்லைங்க, விளையாடிட்டு இருக்கிற குழந்தை கூப்பிட்டு என்ன ஒர்க் பண்ண சொன்னாலுமே அவங்க ரொம்ப ஹெசிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஸோ ஒன்று, ஒரு 10 நிமிஷம் விளையாடு, அப்புறம் வந்து படி, அந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த வீட்டில் ஃபாலோ பண்ணுற இந்த ப்ராக்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஒரு ப்ராக்டிஸ்னால் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. எதையுமே வந்து கட் பண்ணல. கட் பண்ணால் தான் அது மேலே ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஆன் த ஃப்ளோ எப்பவும் போல் இருக்குது. குழந்தையும் 10th படிக்குது, வாரத்தில் ஒரு நாள் என்ஜாயும் பண்ணுது. எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருந்தது.